தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/10/2023 திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மதியம் 3:35 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. இன்றைக்கு நாம் கலைவாணியை வழிபட வேண்டும். கலைவாணின்னு பேர் வச்சிருக்காங்க. வாணின்னு எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, வா நீ வந்து அருள் தா நீ என்று சொன்னால் தரக்கூடிய விதத்திலே அந்த அம்மா இருக்குமா. ஆகையினாலே தான் அந்த கலைவாணிக்கு நல்ல பெயர் சூட்டி இன்றைக்கு அதற்குரிய சரஸ்வதி பூஜையாக அமைத்திருக்கிறார்கள். இந்த சரஸ்வதி பூஜையை நம்ம அவசியம் கொண்டாடணும். அப்படி கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட என்னென்னவெல்லாம் இப்போ எழுத்தாளர் அப்படின்னா புத்தகங்கள், பேனாக்கள் இருக்கும். அது மாதிரி பத்திரிகை துறையில் உள்ளவர்கள் எல்லாம் பத்திரிகைகள், பேனாக்கள், அந்த அவர்களுடைய பேப்பர்கள், அவங்க தயாரித்தவர்கள் அந்த கட்டுரைகள், கதைகள், ஆன்மீக குறிப்புகள் இதெல்லாம் வச்சு கும்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்கிறியோ அந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து இன்று புனிதப்படுத்தி அதற்கு சந்தனம் எல்லாம் தெளித்து கும்பிடுவார்கள். அப்படி கும்பிடுகின்ற பொழுது அதற்கு உகந்த நல்ல நேரம் எது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாகவே நல்ல நேரம் பார்த்து நம்ம எதை செஞ்சோம்னாலும், நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நல்ல நேரம்னு எடுத்துக்கிட்டால் காலையில் 6:15 7:15 வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. அதுக்கு அடுத்தது மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்குது. பிறகு ரொம்ப பேர் மாலை நேரத்தில் தான் சரஸ்வதியை கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடுகிற பொழுது மாலை 4:45 5:45 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது. பிறகு 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இருக்குது. நம்ம சரஸ்வதிக்கு முன்னாடி விநாயக பெருமானை வைத்து, சரஸ்வதியை வைத்து, நம்முடைய அந்த கல்வி வளர்ச்சிக்கூடிய அந்த பேனா, பென்சில், மற்ற எல்லா பொருட்களையும் வைத்து நம்ம வழிபட்டு மறுநாள் தீபம் பார்த்து தான் அதை நம்ம எடுக்கணும். சரஸ்வதிக்கு ஒரு அழகான பாடல் உண்டு. அம்மா கலைவாணி தினம் அருள்வாய் சுகமாய் நீ, சிம்மாசனமாய் என் நாவினிலே தினமும் அமர்வாய் நீ. ஏது படித்து விட்டேன், எதை நான் முடித்து விட்டேன், உன் பாதம் பிடித்து விட்டேன், அதனால் பாடல் வடித்து விட்டேன்னு ஒரு பாடல் உண்டு. அந்த தெய்வத்தினுடைய, அதாவது சரஸ்வதியினுடைய பாதத்தை பிடித்தாலே பாடல் படிக்கின்ற ஆற்றல் வருமா. ஏனென்றால் இந்த காளிதாசனுடைய கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாக்கிலே ஓம் என்று எழுதிய உடனே அவர் பாட ஆரம்பித்து விட்டாராம். அப்படி கம்பனுக்கு கை கொடுத்தவள், கண்ணதாசனுக்கு கை கொடுத்தவள், ஒட்டக்கூத்தருக்கு கை கொடுத்தது கூத்தானூர் என்ற ஊர். அந்த கூத்தானூர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அது நன்னிலம் பக்கத்தில், அதாவது தஞ்சை மாவட்டத்திலே அந்த கூத்தானூர் என்ற ஊர் இருக்கிறது. பொதுவாக அந்த கூத்தானூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி சன்னதியிலே புத்தகங்கள் எல்லாம் வைக்கிறார்கள், பேனாவெல்லாம் வைத்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய பேனா, புத்தகங்கள், நம்முடைய உபயோகப்படுத்துகின்ற எழுத்து பொருட்களை எல்லாம் கொண்டு செல்லலாம். அங்கு தேன் விற்பார்கள். பெற்றோர்கள் அந்த தேனை எடுத்து பிள்ளையினுடைய நாக்கிலே வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பிறகு இவருடைய பொருள்களை சன்னதியில் வைத்து அர்ச்சனைகள் எல்லாம் செய்து கொடுக்கிறார்கள். கூத்தானூர் சரஸ்வதி மிக அற்புதமான, தனியாக சரஸ்வதிக்கென்று இருக்கக்கூடிய ஒரே திருக்கோயில் என்பார்கள். சகல ஆலயங்களிலும், சிவாலயங்களிலெல்லாம் இப்பொழுது பிரதிஷ்டை செய்து சரஸ்வதி கோயில் இருக்கிறது. சரஸ்வதிக்கென்று குன்றக்குடியில் கூட தனியாக ஒரு கோயில், சரஸ்வதி என்று, ஞான சரஸ்வதி என்று ஒரு கோயில் இருக்கின்றது. அந்த சிவாலயங்கள் இருக்கும் சரஸ்வதி சன்னதிக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம். அப்படி வழிபடுகின்ற பொழுது கலைவாணிக்குரிய கவசங்களையும் பாடல்களையும் நீங்கள் பாடி வழிபட வேண்டும். வாக்கில் வளம் தரும் கலைவாணி என் வளர்ச்சிக்கு நாளும் அருள்வாய் நீ, என் நாக்கினில் வந்து குடியேறு, நலந்தர என் வீட்டு படியேறு. வீணையை கையில் வைத்தவளே, வெண்தா மறையில் அமர்ந்தவளே, தானை தலைவனாய் என்னை மாற்று, தரணியில் எனது புகழ் கூட்டு. தாயே நீ மனம் வைத்தால் கல்வி வரும், சந்தான பாக்கியமும் செல்வம் வரும். நாயகி உன் பார்வையினால் நன்மை வரும், நாடாள வைக்கின்ற யோகம் வரும் என்று ஒரு பாடல் உண்டு. இது போன்ற நல்ல நேர்மறை சிந்தனை உள்ள பாடல்களை நாம் பாடி இன்று கலைவாணியை நாம் வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும், வளர்ச்சி கூடும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வழிபாட்டு மூலம் வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும், பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. ராசியிலேயே குரு இருப்பதனாலே நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகுந்த நிறைவு ஏற்படும். ராசிநாதன் செவ்வாயை குரு பார்ப்பதால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. தொழில், உத்தியோகம் போன்றவற்றையெல்லாம் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்று வரன்கள் கூட வாயில் தேடி வரலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைப்பளுவாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இடமாற்றங்களை பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நீங்கள் நினைக்க இயலாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது. எனவே இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய நீங்கள் கலைவாணியை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் சொன்னால் அதன் மூலம் சிக்கல்கள் வரலாம். எனவே நீங்கள் ஆதரவு தருபவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே என்று கவலைப்பட வேண்டாம். இன்று ஒரு யோகமான நாளாக அமைத்துக் கொள்ள இன்று ஆயுத பூஜை என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று விநாயகப் பெருமானையும் வழிபட்டு சரஸ்வதியையும் வழிபட்டு வாருங்கள். கலைவாணி வழிபாடு உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 7லே சனி இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது ராசிநாதன் ராசியை பார்த்தால் யோகங்கள் அதிகம் வரும் என்பார்கள். எனவே நீங்கள் இன்று தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக உங்களுக்கு இருக்கலாம். உத்தியோகம் தொழிலிலே நீங்கள் நினைத்த இலக்கை அடையப் போகின்றீர்கள். எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் விதத்திலேயே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. 2லே சுக்கிரன் இருப்பதனாலே உறவினர்கள் இன்று இல்லம் தேடி வருவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கும் நாள். குரு பார்வை இருக்கிறது. எனவே குரு பார்க்க கோடியன்மை என்பதற்கு இணங்க இன்று ஒரு இனிய நாளாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். 8லே ராகு இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். இடமாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்திலிருந்து விலகி சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனைகள் உருவாகும். எனவே வைத்திருக்கும் இந்த தொழில் நடத்துபவர்கள் எல்லாம் இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பார்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முடிவு நல்ல முடிவாக அமைத்துக் கொடுக்க இன்று சரஸ்வதியை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. தனஸ்தானத்திலே 3 கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன. ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய், அடுத்து உங்கள் ராசிநாதன் புதன். ராசிநாதன் 2ல் இருக்கின்ற பொழுது பணமழையில் நனையும் வாய்ப்பு உண்டு என்பார்கள். எனவே எதிர்பாராத தொகை உங்களுக்கு கிடைக்கலாம். இல்லம் தேடி நல்ல தகவல் வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாகவே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலேயே சூரியன் நீச்சம். எனவே இன்று கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். உத்தியோகம் தொழிலில் எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். குறு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடலாம் என்றாலும் கூட அது கைகூடும் வரை உங்களுக்கு கவலைகளே அதிகரிக்கும். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி புரிய நேரிடும். தொழில் செய்பவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் தொழில் கூட்டாளிகளால் சில தொல்லைகள் வரலாம். எனவே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று நாமகளருளால் நலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாள். கலைவாணியை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் உங்களுடைய காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். இன்று தனவரவு உங்களுக்கு தாராளமாகவே இருக்கிறது. வாழ்த்துச் செய்திகளால் வளம் காணப் போகின்றீர்கள். 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறாரே, செவ்வாய் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 6க்கு அதிபதி செவ்வாய் 12ல் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தருவதாகவே இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றம் ஏற்படுகின்ற இந்த நாள் நல்ல நாள். இன்று வழிபாட்டின் மூலம் மேலும் நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது. எனவே குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகின்ற பொழுது கொஞ்சம் யோசித்து கையெழுத்திடுவது நல்லது. ஏனென்றால் 7ரை சனியில் இப்பொழுது குடும்பச்சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற இயலாமல் போகலாம். குடும்பத்தில் நீண்ட நாளைக்கு முன்னால் ஏற்பட்ட பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். 10ல் கேது இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். வரும் ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்வு காண கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது.
மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. 7க்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது வரன்கள் வாயில் தேடி வரும். நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள், எதையும் ரெட்டித்த சிந்தனையும் உங்களுக்கு உருவாகலாம். இதை செய்யலாமா வேண்டாமா, போவோமா இல்லை இங்கேயே இருக்கலாமா என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். பொதுவாக எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளையே இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக இன்று ஆயுத பூஜை, கலைவாணி வழிபாடு உங்களுக்கு நன்மைகள் வரவழைத்து கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2ல் ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் மிகுந்த மேம்பாடு உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். தேங்கி கிடந்த பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். சுக்கிரபலம் 7ல் இருப்பதால் ஆடை ஆபரண பொருட்கள் நூதன பொருட்களை எல்லாம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. இன்று 3ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணையலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு 7லே கேது. பூமி இடம் வாங்கும் யோகம் உண்டு. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரலாம். வீட்டில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள், உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று மீண்டும் உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். காரணம் 2ல் இருக்கின்ற குரு பகவான். 2ல் இருக்கின்ற குரு வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். ராசிநாதனாக இருந்தாலும் 10க்கு அதிபதியாகவும் இருப்பதால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள வேண்டும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்று ஆயுத பூஜை என்பதனாலே இன்று நீங்கள் சரஸ்வதியை வழிபட்டால் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.